NCERT chapter 1 exercise problem 1.9. So calculate the atomic mass, அதாவது average atomic mass கேட்டிருக்காங்க of chlorine using the following data. இந்த டேட்டா வச்சு average atomic mass of chlorine வந்து கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ குளோரின் வந்து ஐசோடோப்ஸாக இருக்குது. ஒன்று 35ல் இருக்குது, இன்னொன்று 37ல் இருக்குது. அட்டாமிக் மாஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ நேச்சுரல் அபண்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நேச்சுரல் அபண்டன்ஸ்னால் நேச்சுரலாக ஆட்டோமேட்டிக்காக குளோரின் உருவாகுது அப்படின்னா எந்த எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குது. எவ்வளோ பெர்சன்டேஜ்னால் குளோரின் வந்து 35 அட்டாமிக் மாஸில் வந்து 75% நேச்சுரலாக அதுவே கிரியேட் ஆகுது. ஓகேவா? குளோரின் 37 அட்டாமிக் மாஸில் வந்து 24.23% தான் நேச்சுரலாக கிரியேட் ஆகுது. மற்றபடி எல்லாமே நம்ம லெபார்ட்டரியில் பண்ணுறதுலாம் அதெல்லாம் வேறு. நேச்சுரல் அபண்டன்ஸுங்கிறது நேச்சுரலாகவே 75.77% குளோரின் வந்து இந்த மாதிரி அட்டாமிக் மாஸில் தான் இருக்கும். அதே மாதிரி 24.23 வந்து இந்த அட்டாமிக் மாஸில் இருக்குது குளோரின். ஓகே, நேச்சுரல் அபண்டன்ஸ். அதோட மோலார் மாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 34.9689. ஸோ இது வந்து 36.9659. ஸோ ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கு உண்டான ஃபார்முலா என்னன்னா, average atomic mass is the sum of products of fractional abundances. Fractional abundances Fi அப்படிங்கிறதுக்கும் of the isotope and their corresponding mass number Ai. Average atomic mass இதோட formula summation of Fi into Ai is equal to F1 into A1 plus F2 into A2. summation வந்து அதாவது fractional abundances Fi க்கும் மாஸ் நம்பர் ஏ ஆகும். ஃப்ராக்ஷனல் அபண்டன்ஸஸ் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃப்ராக்ஷனல் அபண்டன்ஸ்னால் முதல்ல என்னென்ன ஒன்றும் இல்லை, நேச்சுரல் அபண்டன்ஸ் டிவைடட் பை 100. ஸோ 75.77 டிவைட் பை 100 என்னது 0.7577. 24.23 டிவைட் பை 100 0.2423. ஸோ மோலார் மாஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஐசோடோப் தான். ஸோ வந்து ஃப்ராக்ஷனல் அபண்டன்ஸ் இன்டூ மாஸ் நம்பர் அல்லது மோலார் மாஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 0.7577 into 34.9689. 34.9689. 0.2423 into 36. So 34 point. Okay. So 36.9659. So products and summation. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Sum of products of fractional. So வந்து 36.4959 plus 8.9568. So is equal to 35.4527. இதுதான் வந்து ஆவரேஜான அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின். நேச்சுரல் அபண்டன்ஸை வச்சு மோரார்லெஸ் இவ்வளோ அட்டாமிக் மாஸில் தான் குளோரின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் பற்றி இருக்குது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1.9 பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து 1.10 பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.